ஆப்பிள் ஜூஸ் போடலாமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையில்லாமல் சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கட் பண்ணலாம். இதை வந்துட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே உள்ள தோல்லாம் பீல் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க மேலே உள்ள தோல் தான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்த்தி அப்படின்னு. ஆனால் எனக்கு பீல் பண்ணிட்டு சாப்பிட்டா தாங்க பிடிக்கும். இதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோலோடு சாப்பிட்டா தான் ஹெல்த்தின்னு சொன்னாங்க. அதனால் கட் பண்ணுறத பாதியோடு விட்டுட்டு ஃபுல்லாகவே தான் பண்ண போகிறேங்க. வச்சுட்டு வாங்க நம்ம இதை போய் மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போடும்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர்லாம் ஆட் பண்ணி சுகர் போட்டு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சுகர் கூட தேவையில்லை, ஆனால் எனக்கு சர்க்கரை பத்தாது அப்படிங்கிறவங்க மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வாட்டர் ஆட் பண்ணி நம்ம டம்ளரில் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது நீங்கள் வடிகட்டி கூட குடிக்கலாம். ஆனால் வடிகட்டி குடித்தா அந்தளவுக்கு ஹெல்த் கிடையாது. இப்படியே குடிங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நானுமே குடிச்சு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.